أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக பதில்களை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் சில கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறியவிருக்கிறோம். முதலாவதாக திருவிடைமருதூரிலிருந்து சல்மான் ஃபாரிஸ் என்பவர் கேட்டிருக்கிறார், கழுதை புலி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த கழுதை புலி என்பது அது ஒரு ஓநாய் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராணி. இப்போ இந்த கழுதை புலியை சாப்பிடலாமா அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி. ஹதீஸ்களில் பார்த்தோம் என்றால் இந்த கழுதை புலி சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார், இந்த கழுதை புலி என்பது அது வேட்டையாடுவதற்கு தகுந்த பிராணியா அப்படின்னு கேட்கிறார். வேட்டையாடுறதுன்னா உண்பதற்காகத்தான் வேட்டையாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்ப அந்த கழுதை புலி என்பது வேட்டையாடுவதற்கு தகுந்த பிராணியா அப்படின்னு கேட்கிறாங்க. நாம் அவர் சொல்றாரு ஆமா. அடுத்து கேட்கிறாங்க, ஆக்குலுஹா, வேட்டையாடிட்டேன்னா அதை நான் சாப்பிடலாமா, அந்த கழுதை புலியை நான் உண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கும் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் நாம் ஆமா. அதோட அந்த மனிதர் கேட்கிறார், கேள்வி கேட்டவர் கேட்கிறாரு, அகாலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத ரசூல்லா தான் சொன்னாங்களா அல்லது நீங்க உங்களுடைய பதிலாக சொல்றீங்களா? நாம் ஆமா, ரசூல்லா தான் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதை புலியை வேட்டையாடுவதற்கும் அதை உண்பதற்கும் அனுமதித்திருக்கிறார்கள் என்று இந்த செய்தியில நாம பார்க்கின்றோம். இந்த செய்தி திர்மிதியில இன்னும் பல அஹ்மது, நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்லையும் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப கழுதை புலியை உண்பதற்கு இந்த செய்தியில அனுமதி இருக்கிறது. இப்ப என்ன சந்தேகம் வரும் என்றால், அப்ப அந்த கழுதை புலியை உண்ணலாம் என்றால் கழுதை புலிக்கு கோரைப்பல் இருக்கும். இந்த கழுதை புலிக்கு என்ன இருக்கு? ஒரு கோரைப்பற்கள் இருக்கும். இப்ப கோரைப்பற்கள் உள்ளதை மார்க்கம் தடை செய்திருக்கும் பொழுது இந்த கழுதை புலியை உண்ணலாம் என்பது எப்படி அனுமதியாகும் என்கின்ற ஒரு சந்தேகம் வரலாம். இதனாலதான் இந்த கழுதை புலியை உண்ணலாமா கூடாதாங்கிறதுல ஆரம்ப காலத்திலிருந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த செய்தி நமக்கு தெளிவாக இருக்கிறது. அதனால கழுதை புலியை உண்ணலாமான்னு கேட்டா உண்ணலாம், அனுமதி இருக்கிறது. இப்ப தடை என்று, அதாவது கூடாது, கழுதை புலியை உண்ணக்கூடாது என்று சொல்பவர்கள் என்ன ஆதாரம் காட்டுவாங்க அப்படின்னா, இந்த கோரைப்பல் உள்ள உணவை ரசூல்லா தடுத்தாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் அக்லி குல்லி தி நாபின் மினஸ்ஸபஇ, வனவிலங்கிலிருந்து கோரைப்பல் இருக்கக்கூடிய விலங்குகளை சாப்பிடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்தார்கள். வனவிலங்குகளை எதற்கெல்லாம் கோரைப்பல் இருக்குமோ அந்த கோரைப்பல் உள்ள பிராணிகளை, விலங்குகளை உண்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்தார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை வச்சுதான் அப்ப கழுதை புலிக்கு கோரைப்பல் இருக்கிறது, கோரைப்பல் இருப்பதினால் கழுதை புலியை உண்ணக்கூடாது என்று இந்த செய்தியின் மூலமாக என்ன செய்யறாங்க? ஆதாரம் எடுக்கிறாங்க. ஆனா இது சரியான புரிதலான்னு பார்த்தா இது சரியான புரிதல் அல்ல. ஏன் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொது தடையை சொல்லிவிட்டு அதிலிருந்து ஒரு விதிவிலக்காக ஒரு விஷயத்தை மட்டும் அனுமதிப்பாங்க அப்படின்னா அதிலிருந்து அது விதிவிலக்காகத்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர இது முரண்பாடாக நாம கற்பிக்க கூடாது. அப்ப பொதுவாக ரசூல்லா கோரைப்பல் உள்ள எல்லாத்தையும் தடுத்து இருக்கிறாங்க, இந்த கழுதை புலியை மட்டும் அதிலே அனுமதித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த கழுதை புலி உண்ணத்தக்கது அல்ல என்பதற்கு இன்னொரு செய்தியையும் ஆதாரமாக காட்டுவாங்க. திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூல்லாவிடத்துல இந்த கழுதை புலி உண்பதை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ யஅகுலு லபஅ அஹதுன், இந்த கழுதை புலியை யாராவது சாப்பிடுறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கழுதை புலி அனுமதியா இல்லையாங்கிற கேட்குறீங்களே, இதை யாராவது சாப்பிட்றாங்களா அப்படின்னு ரசூல்லா கேட்டதிலிருந்து அப்ப கழுதை புலி என்பது அது உண்ணத்தக்கது அல்ல என்று இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு ஆதாரம் எடுக்கிறாங்க. இந்த வார்த்தையிலையும் உண்ணக்கூடாது என்பது நேரடியாக இல்லை. இதுல ரசூல்லா யாராவது உண்றாங்களா அப்படின்னு கேட்கிறாங்கன்னா
அது மக்களிடத்துல பரவலாக உண்ணத்தகுந்த பிராணியாக இல்லை என்பது தான் நமக்கு தெரியுதே தவிர தடை என்பது இந்த வார்த்தையிலிருந்து நேரடியாக நமக்கு தெளிவாகவில்லை. இன்னும் இந்த செய்தியும் என்னதான் பலவீனமான செய்தி தான். அதனால இந்த செய்தியை ஆதாரமாக காட்ட முடியாது. இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு திர்மிதி இமாம் அவங்களே அன்னஹு ஹதீசுன் லைஃப், இது பலவீனமான செய்தி, இதை கொண்டு ஆதாரம் எடுக்க முடியாது. ஹாதா ஹதீசுன் லைஸ இஸ்னாதுஹு பில் கவி, இந்த செய்தி பலவீனமான அறிவிப்பாளர் தொடரை கொண்டுள்ள செய்தி என்று அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த செய்தியை வச்சு ஆதாரம் எடுக்க முடியாது. அப்ப நமக்கு பொது தடையாக ஒரு செய்தி வருகிறது, கோரைப்பல் உள்ளதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு, இந்த கழுதை புலியை அனுமதிச்சாங்கன்னு ஒரு செய்தி வரும் பொழுது அதிலிருந்து விதிவிலக்காகத்தான் இந்த செய்தியை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால கழுதை புலியை உண்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. யூதர்கள் என்றால் யார், அவர்களுடைய அமல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் இதனுடைய போர் சம்பந்தமான செய்திகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்கு நடக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் மீது அந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த கொடுமைகளை பற்றி எல்லாம் அறிந்து வருகிறோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த யூதர்கள்ங்கிறவங்க யாரு, அவங்க எந்த வழியில் வந்தவங்க, அவர்களுடைய அமல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த யூதர்கள் அவங்களை பற்றி நாம் தெரியணும்னா, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அந்த வழித்தோன்றலை பற்றி நாம் அறிந்து கொள்கிற பொழுதுதான் இந்த யூதர்களுடைய வழியை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த யூதர்களை பொறுத்தவரையில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு 2 மகன்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 மகன்கள் இருக்கிறாங்க. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்கன்னா முகமது நபி அவர்கள், அவங்க இஸ்மாயில் நபி அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். இஸ்ஹாக் நபி இருக்கிறாங்க. இப்ப இந்த இஸ்ஹாக் நபி அவர்களுடைய மகன் தான் யாக்கூப் நபி அவர்கள். இந்த யாக்கூப் நபிக்கு இஸ்ராயில் அப்படிங்கிற இன்னொரு பெயரையும் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் என்ன, இஸ்ராயில் என்கின்ற பேர் இருக்கிறது. அப்ப அந்த யாக்கூப் நபியிடம் இருந்து சந்ததிகள் பிரிகிறாங்க. 12 மகன்கள் யாக்கூப் நபி அவர்களுக்கு இருக்கிறாங்க. அந்த 12 மகன்களின் மூலமாக சந்ததிகள் பிரிகிறாங்க. அவர்களைத்தான் பனு இஸ்ராயில், இஸ்ராயலின் சந்ததிகள் என்று குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலின் சந்ததியினரே அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அழைக்கின்றார். அப்ப அந்த இஸ்ராயலின் சந்ததிகள் என்றால் யாருன்னா, யாக்கூப் நபி அவர்களுடைய சந்ததிகள் யாரெல்லாம் பல்கி பெருகினாங்களோ அவர்கள் தான் இஸ்ராயலுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப அந்த இஸ்ராயலின் சந்ததிகள், அவங்க அந்த இஸ்ரேலிய மக்கள் அவங்க இருக்கிறாங்கல்ல இஸ்ராயல், அவர்கள் தான் இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் அந்த சமுதாயத்துக்குள்ள பனு இஸ்ரேலர்களுக்குள்ள தான் அடங்குவாங்க. இப்ப அவர்களுக்கு அந்த பனு இஸ்ரேலர்கள்ல பல்வேறு தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. ஏராளமான இறை தூதர்கள் அந்த பனு இஸ்ரேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். இப்ப இதுல யூதர்கள் என்பவர்கள் எங்கிருந்து பிரிகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஏன் அவங்க யூதர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரால் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த யாக்கூப் நபி அவர்களுக்கு 12 மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம்ல, அது குர்ஆனுமே நமக்கு சொல்லி காட்டுகிறது. 11 மகன்கள் பிளஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 12 மகன்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுதுல. அப்ப அந்த 12 மகன்கள்ல ஒருவருடைய பெயர் யஹூத் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த யஹூத் அவருடைய சந்ததியிலிருந்து யாரெல்லாம் பிரிந்து போனாங்களோ, வழித்தோன்றர்கள்ல யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்கள் தான் யஹூதிகள். அதைத்தான் தமிழ்ல யூதர்கள் அப்படிங்கிறோம். யஹூதிகள், அவங்க தான் யஹூதிகள்னு அழைக்கப்படுறாங்க. இப்ப யூதர்கள் யூதாஸ் அப்படின்னு ஏன் அவங்களுடைய பேர் மாறிச்சுன்னா, அது காலப்போக்குல மொழி மாறுகிற பொழுது இது ஹீப்ரு மொழியில அவங்களுக்கு யஹூதுன்னு சொல்லப்படும். அந்த யாக்கூப் நபியுடைய மகன்கள்ல ஒருவருடைய பெயர் ஹீப்ரு மொழியில யஹூதுன்னு இருந்ததாம். அந்த யஹூதுங்கிற அந்த பெயர் நாளடைவில் மொழி மாற்றங்களின் பொழுது காலப்போக்கில் அது லத்தீன் மொழிகளுக்கெல்லாம் மாறி அந்த மொழி மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது அதை யூதா அப்படின்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த யஹூதிங்கிறத யூதான்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து தான் யூதர்கள், யூதாஸ் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு வரலாற்று அறிக்கையை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதனாலதான் அவங்களுக்கு யஹூதிகள், யூதர்கள் அப்படின்னு பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அப்ப யாக்கூப் நபி அவர்களுடைய சந்ததிகள் தான் இஸ்ராயல் மக்கள். அதுல ஒரு பிரிவினர் தான் யாரு, இந்த யஹூதிகள், யூதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இப்ப அதுல இருந்து அவங்களுடைய அந்த பயணம் போகுது. இதுல
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம்தான் இவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலமாக திருமறை குர்ஆன்ல பேசுது. ஏராளமான இடங்கள்ல இவர்களை பற்றி பேசுகின்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். இந்த மூசா நபி அவர்களுடைய காலத்துல இந்த இஸ்ராயேல் மக்கள், இஸ்ராயேலிய சமுதாயம் ஃபிரௌனால் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஃபிரௌன் அவர்களை அடக்கி ஆளுகிறான், அவர்களுக்கு மீது சர்வாதிகாரம் செய்கிறான், அவர்களை கொடுமைப்படுத்துகிறான், அவர்களுடைய ஆண்களை எல்லாம் கொன்று குவிக்கிறான். அப்படி கொன்று குவிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை அவர்களுடைய விடுதலைக்காகவும் ஏகத்துவத்தை முழங்குவதற்காக மூசா நபி அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டு ஃபிரௌன் இடத்துல போராடுறாங்க. ஏகத்துவத்தை ஒரு பக்கம் போதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், இந்த பனி இஸ்ராயில் சமுதாயத்தை எங்களோடு நீ அனுப்பிவிடு அப்படின்னு அவர்களுடைய விடுதலைக்காகவும் மூசா நபி அவர்கள் போராடுகிறார்கள். அவ மூசா நபி அவர்களை மக்கள் நம்பிக்கை கொள்றாங்க. அவ மூசா நபி அவர்களை மக்கள் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள் அப்படின்னா மூசா நபி அவர்கள் சொன்ன ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், மூசா நபி அவர்கள் சொன்ன வழிபாடுகளை சட்டங்களை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பொருள். அப்போ ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலையும் எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு முன்பு இருந்த ஈசா நபி அவர்களும் சரி, அதற்கு முன்பு இருந்த பல நபிமார்களும் சரி, சுலைமான் நபி, தாவூத் நபி, மூசா நபி என்று எல்லா நபிமார்களும் ஆரம்பம் முதல் இறுதி வரை செய்த பிரச்சாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. இதுதான் எல்லா நபிமார்களும் செய்த பிரச்சாரம். ஆனா ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய மரணம் வரை மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டு சரியான பாதையில பயணித்துக் கொண்டிருந்தார்கள். நபிமார்கள் மரணித்த பிறகு அந்த மக்கள் காலப்போக்கில சில மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தவறான கொள்கைக்கு போக ஆரம்பித்து விடுவார்கள், தங்களுடைய மார்க்க சட்டங்களை மாற்ற ஆரம்பித்து விடுவார்கள், புதிய இவர்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் நுழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழி நடத்திய பொழுது ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கின்ற கொள்கையில தான் அவங்க இருந்தாங்க. மூசா நபி அவர்கள் வாழும் பொழுதே கூட கொஞ்ச காலம் மூசா நபி அவர்கள் பிரிந்து விட்டால் கூட சிலை வணக்கத்திற்கு அவங்க சென்றாங்க. மூசா நபி கொஞ்ச நாள் பிரிந்து இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்கள் வாக்களித்த இடத்திற்கு போறாங்க. அதற்குள்ள இங்க பார்த்தோம்னா காளை கன்ற கடவுளாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி அந்த இஸ்ரேல மக்கள் பல குழப்பங்களை மூசா நபி அவர்களுடைய காலத்துல செய்து கொண்டிருந்தார்கள். நல்ல மக்களும் இருந்தாங்க, நல்ல மூசா நபி அவர்களை நம்பிக்கை கொண்ட உறுதியான மக்களும் கூட இருந்தார்கள். ஆனால் அது காலப்போக்கில் மூசா நபி அவர்கள் மரணித்து விட்ட பிறகு அது காலப்போக்கில் அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் மார்க்கமாக பின்பற்றி மார்க்கமாக எடுத்துக்கொண்டு மூசா நபி அவர்கள் சொன்ன அந்த வழியை விட்டுவிட்டு, நேரு வழியை விட்டுவிட்டு, இந்த ஓரிரை கொள்கையை விட்டுவிட்டு அவர்கள் பயணிக்கின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிறார்கள். கோபத்திற்கு ஆளாகிற பொழுதுதான் இந்த யகூதிகள், யூதர்கள் என்பவர்கள் ஒரு தனி பிரிவாக, ஒரு தனி மதத்தை போல அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியதை நாம பார்க்கிறோம். அப்ப மூசா நபி அவர்களுடைய அந்த காலத்திற்கு பிறகு தாலூத் என்கின்ற ஒரு மன்னர் இருக்கிறார். ஜாலூத் என்கின்ற ஒரு மன்னன் அநியாயம் செய்கின்ற பொழுது அல்லாஹுவால் தாலூத் என்பவர் மன்னராக நியமிக்கப்பட்டு அவனுக்கு எதிராக போராடுகிறார். அந்த போரில் வெற்றி கிடைக்கிறது. அந்த போரில் போரிட்டவர்களில் ஒருவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ஜாலூத்தை கொள்கிறார்கள் போரில். அப்ப அவர்களுக்கு ஆட்சி கிடைக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் நபி அவர்கள் தான் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். இப்படியே இந்த வரலாறு ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு காலத்திலையும் இந்த மக்கள், இஸ்ரவேல மக்கள் அந்தந்த நபிமார்கள் சொல்லுகின்ற கொள்கையை பின்பற்றுகிற பொழுது நம்மை போன்ற ஏகத்துவவாதிகளாக அந்த நபிமார்களுடைய வழியில் நடந்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அதற்கு பிறகு அந்தந்த நபிக்கு பிறகு அவர்கள் வரம்பு மீறுகிற பொழுது, அநியாயம் செய்கிற பொழுது, குழப்பங்களை விளைவிக்கிற பொழுது, மார்க்கத்தை மாற்றி தவறான வழிகேட்டிற்கு செல்லுகிற பொழுதுதான் இது ஒரு தனி பிரிவாக யகூதிகள் என்பவர்கள் இறைவனுடைய கோபத்திற்குரியவர்கள், சாபத்திற்குரியவர்கள், அவர்கள் தங்களுடைய கொள்கையை மாற்றியவர்கள், ஓரிரை கொள்கைக்கு எதிராக சென்றவர்கள் என்று இறைவனால் கோபிக்கப்படுகிறார்கள். ஓரிரை கொள்கையை தானே இத்தனை நபிமார்களும் சொன்னாங்க. அவர்களுக்கு எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க? ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. மூசா நபி அவர்களிலிருந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அவர்கள் என்று அந்த இஸ்ரவேல சமுதாயத்திற்கு ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு பிரச்சாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற பிரச்சாரத்தை தான் எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க?
இவர்கள் அந்த பிரச்சாரத்தை அந்தந்த காலகட்டத்திற்கு பிறகு அப்படியே மாற்றினார்கள். தங்களுடைய மனோ இச்சைகளை எல்லாம் மார்க்க சட்டமாக எடுத்துக்கிட்டாங்க. யூதர்கள் வாழ்ந்து வருகிற பொழுது ஈசா நபி அவர்களை பற்றிய முன்னறிப்பு வந்து ஈசா நபி அவர்கள் தூதராக வருவார்கள், அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஈசா நபி அவர்கள் தூதராக வந்த பிறகு அவர்களை என்ன செய்யல, இவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. இன்றைக்கு வழக்கத்துல யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த யாக்கூப் நபி அவர்களுக்கு 11 மகன்கள் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தவர் யஹூதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த யஹூதிலிருந்து வந்தவர்கள் தான் யூதர்கள். மற்ற 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு தான் இஸ்ரவேல சமுதாயம்னு சொல்லப்படும். அப்ப இங்க இருந்து தான் ஈசா நபி அவர்கள் தூதராக வரணும், அங்கிருந்து வந்துட்டாங்க, அதனால நம்பல, இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, சில விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப ஈசா நபியையும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே இந்த நபிமார்களை எல்லாம் நம்பியிருந்தாங்கன்னா, மூசா நபி அவர்கள் நம்பியிருந்தாங்கன்னா, சுலைமான் நபி அவர்களை நம்பியிருந்தார்கள்னா, அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்கள் சொன்ன இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவர்கள் உண்மை என்றால், ஈசா நபி அவர்கள் வந்த பொழுது அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களை நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஏராளமான குடைச்சல் கொடுத்ததே அவர்கள்தான். அப்ப இதுதான் அவர்களுடைய வரலாற்று சுருக்கமாக இருக்கிறது. அப்போ யூதர்கள் என்பவர்கள் அவங்க வந்து ஆரம்பத்தில் அவர்களுக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டு ஏகத்துவ போதிக்கப்பட்ட ஒரு பிரிவினராக இருந்தாலும் கூட நாளடைவில் தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு தங்களுடைய சட்டங்களை மாற்றிக்கொண்டு இறைவனுடைய சட்டத்திற்கு மாற்றமாக அவர்கள் சென்று விட்டார்கள். வார்த்தையில சொல்லிப்பாங்க, நாங்க மூசாவை நம்புறோம், மோசஸ்பாங்க, அதே மாதிரி தாவீது அப்படிம்பாங்க, டேவிட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், சுலைமான் நபி அவர்களை சாலமன் அப்படிம்பாங்க, இவர்களையெல்லாம் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசா நபி அவர்களுக்கு நம்ம மஸ்யஹ் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்க மெசாயா அப்படிம்பாங்க, மெசாயாவை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர்களை நம்பிக்கை கொள்ளாம இவங்களெல்லாம் நாங்கள் நம்புறோம்னு சொன்னாலும், இந்த நம்ம நபிமார்களை எல்லாம் நாங்கள் நம்புறோம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட, அப்படி நம்பி இருந்தால் ஈசா நபி வந்தப்போ அவங்களை நம்பி இருக்கணும், முகமது நபி அவர்கள் வந்த பொழுது அவர்களை நம்பி இருக்கணும். ஆனா அவர்களை எல்லாம் நம்பாம அவர்களுக்கு மாற்றமாக அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலைகளையும் அவர்களுக்கு எதிரான காரியங்களை சதித்திட்டங்களை தீட்டுகிற வேலைகளையும் மார்க்கத்தில் இல்லாத கருத்துக்களை தங்களுடைய மனோ இச்சைகளை மார்க்கத்தின் பெயரால் நுழைக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் மாறியதால் இவர்கள் அப்படியே வேறு வழிக்கு சென்று விட்டார்கள் என்பதை தான் நாம பார்க்க முடிகிறது. குர்ஆன் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் உசைர் என்பவரை அல்லாஹுடைய மகன் என்று சொல்கிறார்கள். உசைர் இப்னுல்லா, உசைர் என்பவர் அல்லாஹுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. அத இந்த உசைர் என்பவரை அவங்க வந்து எஸ்ரா அப்படிங்கிறாங்க. உசைர்ங்கிற குர்ஆன்ல சொல்லப்படுதுல, இவரை எஸ்ரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஸ்ராவை பற்றி பல அந்த யூதர்களே பல பிரிவினர்கள் அதை வந்து ஒவ்வொரு விதமாக அவரை நம்புறாங்க. ஒரு சாரார் கடவுள்னு நம்புறாங்க, ஒரு சாரார் தீர்க்கதரிசி நம்புறாங்க, இன்னொரு சாரார் இல்ல அவர் ஒரு நல்ல மனிதர், இந்த இதுக்காக பாடுபட்டவர் அப்படின்னு நம்புறாங்க. இப்படி பல விதத்துல நம்புறாங்க. ஆனா இவர்கள சிலர் இவரை எப்படி நம்புறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய மகன், அவரு அல்லாஹுடைய இறைவனுடைய மகன். அப்ப இறைவனுடைய மகன்னா அவருக்கு என்ன இருக்கும், இறை ஆற்றல் இருக்கும். இப்படி அவர்கள் நம்பினார்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இன்னைக்கு உள்ளவங்க அதை என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கொண்டு அதுல பல பிரிவுகள் வந்து, ஒரு பிரிவு அவரை இறை தூதருங்கிறாங்க, ஒரு பிரிவு இல்ல அவர் வந்து இந்த மார்க்கத்தை அந்த யூத மதத்துக்காக பாடுபட்டவர் அப்படிங்கிறாங்க. இப்படி பல்வேறு பிரிவுகளாக அவர்கள் இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. அப்ப ஏகத்துவம் என்கின்ற ஒரு வழி போதிக்கப்பட்டவர்கள் நாளடைவில் காலப்போக்கில் மாறு செய்து இறைவனுடைய மார்க்கத்தை மாற்றி அவர்கள் வழிகேட்டு தவறான வழிக்கு சென்று விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் இறைவனால் கோபிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய அமல்கள், அவங்களுடைய வழிபாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை வணக்கம் புரிபவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நாம தொழுகை 5 வேளை தொழுகை அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அவர்கள் 3 வேளை வழிபடுபவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய நாம பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிது அப்படின்னு சொல்றோம், அவர்கள் வந்து சினகாக் அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் அவர்களுடைய வழிபாட்டு ஆலயமாக வைத்திருக்கிறாங்க. வழிபாட்டு ஆலயத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய பெயர் சினகாக் அப்படின்னு, பள்ளிவாசல்னு சொல்ற மாதிரி அவங்க சினகாக் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சினகாக்குக்கு ஒரு 3 வேளை, காலை மதியம் மாலை, அந்த காலைக்கு சக்கரித், மதியத்துக்கு மின்கா, மாலைக்கு மாறி அப்படின்னு இந்த 3 வேளைகளில் அவர்கள் சென்று தங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வணக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த வணக்கத்தை செய்யும் பொழுது பார்த்தோம்னா
அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த ஓரிரை என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது. இன்னைக்கு அவங்க வந்து அந்த அவர்கள் வைத்திருக்கிற வேதம்னு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல பார்த்தோம்னா அவர் ஏகத்துவத்தை அது போதிக்கக்கூடிய சில வசனங்கள் அதுல இருக்குது. அவர்கள் மாற்றி விட்டாலும் கூட, பல கைசரக்குகளை அவர்கள் அதில் சேர்த்து விட்டாலும் கூட, ஒரு சில வசனங்கள்ல ஏகத்துவத்தை போதித்த வசனங்கள் இடம்பெற்றிருப்பதை நாம பார்க்க முடிகிறது. ஆனா அதற்கு மாற்றமாக அவர்களுடைய வழிபாட்டு நிகழ்வுகளை நம்மால் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல அந்த சினகாக்குள்ள நுழையும் பொழுது அதனுடைய வாசல் படியில மெசூசா அப்படின்னு ஒரு கட்டை மாதிரி ஒண்ணு என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. எப்படி நம்புறாங்க அப்படின்னா, அதாவது நிலப்படி இருக்குது, இப்படி நிலப்படி இருந்துச்சுன்னா அந்த நிலப்படிக்கு சைடுல அந்த ஒரு பக்க நிலையில ஒரு சின்ன ஒரு கட்டை மாதிரி என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்கிறாங்க, ஒரு கிராஸாக அப்படி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் மெசூசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெசூசா வந்து அவர் எங்களுக்கு தோரா, அதாவது தௌராத்திலே சொல்லப்பட்ட 613 கட்டளைகளை எங்களுக்கு அந்த அந்த சின்னம் வந்து எங்களுக்கு எது பண்ணும், நினைவுபடுத்துகிறது. அதனால ஒவ்வொரு சினகாக்கிலையும் இந்த மெசூசா என்பது பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அது உள்ள நுழையும் பொழுதே, அவர்களுடைய அந்த ஆலயத்துக்குள்ள நுழையும் பொழுதே அந்த வலது பக்கத்தில் பொதிக்கப்பட்டிருக்கிற அந்த மெசூசாவை தொட்டு முத்தமிட்டு விட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி அது உள்ள போகக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி உள்ள போயிட்டு கிப்பா அப்படின்னு ஒரு தொப்பி மாதிரி வச்சிருக்கிறாங்க. கிப்பா அப்படின்னு ஒரு சின்னதா தொப்பி மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதை அவர்கள் அணிந்து கொண்டு உள்ள போவாங்க. ஆண்கள் எல்லாமே அதை கண்டிப்பாக அணியணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷால் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவர்கள் ஹீப்ரு மொழியில ஒரு பெயர் சொல்லுகிறார்கள். ஒரு ஷால் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதால உடம்ப போர்த்தி கொண்டு உள்ளே சென்று அந்த 10 கட்டளைகள், மூசா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட 10 கட்டளைகள்னு அவங்க சொல்லப்படுகிற அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதை வந்து அவர்கள் ஒரு முன்னாள் நமக்கு கிப்லா மாதிரி அவர்கள் ஒரு திசையை ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுல என்னன்னா, அது வந்து அந்த தௌராத் அந்த அதில் அது உள்ளே இருக்கு, தோரா வந்து அது உள்ள இருக்கும், அந்த எழுதப்பட்ட தோல் வடிவம் வந்து அது உள்ள நாங்கள் வச்சிருக்கிறோம். அது வந்து எல்லாரும் ஒன்று கூடுகிற பொழுது மட்டும்தான் எடுத்து படிப்போம், மற்ற நேரத்தில் அது உள்ளதான் இருக்கும். அதை முன்னோக்கித்தான் எங்களுடைய வழிபாடு இருக்கும்னு சொல்லி அதை முன்னோக்கி என்ன பண்றாங்க, வழிபடுறாங்க. அப்படி வழிபடும் பொழுது டெஃபிலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. டெஃபிலின் அப்படின்னா என்னன்னா, அதுல வந்து ஒரு கயிறு இருக்கு, ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பாக்ஸ் மாதிரி உள்ளதை இங்க நெத்தியில 2 கண்களுக்கு மத்தியில வச்சு தங்களுடைய தலைகள்ல அதை சுத்திக்கிறாங்க. இன்னொரு டெஃப்லின், இன்னொரு இதை எடுத்து தங்களுடைய இந்த கைக்கும் நெஞ்சு பகுதிக்கு மத்தியில வச்சு கைகள் அந்த கயிறை ஃபுல்லா கட்டிக்கிட்டு ஒரு கையை இப்படி வைத்து கொண்டு அந்த 10 கட்டளைகளை என்ன பண்றாங்க, அதை நோக்கி படிக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய வழிபாடு. இதுபடி 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை செய்ய வேண்டும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய இதையெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு இறைவன் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல பொருள்களை எல்லாம் புனிதப்படுத்தி அதை தங்களுடைய வழிபாடுகளை செய்யக்கூடிய வகையில அவர்களுடைய அந்த வழிபாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த 10 கட்டளைகள்னு அவங்க சொல்றாங்கல்ல, அந்த 10 கட்டளைகள் என்ன என்ன என்று அவர்கள் வைத்திருப்பதை படித்தால் கூட அதில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது கூட ஒரு இறைவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு தான் வழிபாடுகள் அனைத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இவங்களை பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களுக்கு புனிதத்தை கொடுத்து அந்த பொருள்களில் தங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த யூதர்கள் என்பவர்கள் இந்த வழியில வந்து இப்படி இன்றைக்கு வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே அந்த வேதத்தில் அவர்கள் மாற்றி விட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அவங்க தௌராத்து, தோரா என்று வைத்திருக்கக்கூடிய புத்தகம் கூட உண்மையிலேயே மூசா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத்தான் கேட்டா இல்லை. ஏன்னா அது அப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றி தங்களுடைய கை சரக்குகளை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதில் சேர்த்து விட்டார்கள், தங்களுக்கு தகுந்தால் போல் வளைத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கூட அந்த தங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் அதில் இல்லாத சட்டங்களை சேர்த்து கொண்டு வேதத்தில் இருப்பதை மறைத்து விட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் பல இடங்களிலே பேசி அவர்களுக்கு சவாலும் விடுகிறது. இப்போ இவங்க வந்து இந்த வேதம் கிடையாது, இவர்கள் வந்து வேதத்தை மாற்றி விட்டார்கள், தங்களுடைய கைகளால் எழுதி விட்டார்கள் என்று அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் கண்டிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இதுதான் அந்த யூதர்களுடைய வழியும் அவர்களுடைய வழிபாடுமாக இருக்கிறது என்பதை நாம் ஓரளவு சுருக்கமாக அறிந்து இருக்கின்றோம். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து அசார் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார், பலஸ்தீனில் மஹதி அவர்களின் வருகைக்காக அவர்களே உருவாக்கிய பாடல் அப்படின்னு ஒரு பாடல் அனுப்பிச்சிருக்கிறார். இந்த பாடல் பாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா?
மார்க்கப்படி மஹதி அவர்களை அழைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மஹதி அவர்கள் தொடர்பாக மக்களிடத்துல பல்வேறு விதமான தவறான நம்பிக்கைகள் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில இந்த மஹதி என்பவர் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த முன்னறிவிப்பு எத்தகையது என்றால், அப்ப மஹதி என்பவர் ஒரு ஆட்சியாளராக வருவார். அவர் அந்த அரபுலகத்தை ஒரு பரந்து விரிந்த ஆட்சி புரிவார். இன்னும் அவர் அநீதியாக நிரப்பப்பட்டிருக்கிற உலகத்தில் நீதமான ஆட்சி அவர் வழங்குவார். இதுதான் அவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற முன்னறிவிப்பு. மற்றபடி அவர் தொடர்பாக மார்க்கம் தொடர்பான முக்கியத்துவமோ, அவருடைய வருகை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியோ, அவருடைய வருகைக்காக நீங்க பிரார்த்தனை செய்யணுங்கிற மாதிரியோ, அவருடைய வருகைக்காக நீங்கள் சில காரியங்களை செய்யணும் என்பதை போலவோ எதுவுமே நமக்கு சொல்லப்படல. அப்படி ஒரு ஆட்சியாளர் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு நிறைவேறிடுச்சு அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படி இல்லாம அதுதான் முதல் விஷயம், அதுதான் அடிப்படை, அவருடைய வருகை எதிர்பார்ப்பது தான் மிக முக்கியமான கடமை என்பதை போல நடப்பது மாதிரி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டவில்லை. மஹதி தொடர்பான ஏராளமான கட்டுக்கதைகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் ஹதீஸ்களின் பெயரால சொல்லப்படுது, மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்படுது. ஆனா ஓரளவு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல நமக்கு சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, மஹதி என்பவர் ஒருவர், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வழித்தோன்றல்களில் வந்தவராக இருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேரும் அவருடைய தகப்பனார் பேரும் ஒன்றாக இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வழித்தோன்றல்களில் பிறந்தவராக அவர் வருவார். அவர் அரபு தேசத்தை பரந்து விரிந்த ஆட்சி புரிவார். நீதியான ஆட்சியாக அவருடைய ஆட்சி இருக்கும். இதுதான் அவர் தொடர்பாக சொல்லப்பட்ட முன்னறிவிப்பு. இதுதான் ஓரளவு ஆதாரபூர்வமான செய்திகள்ல இருக்கக்கூடிய தகவல். தவிர மற்றபடி இவருடைய வருகைக்காக காத்திருக்கணும், அது ஒரு கடமை என்பதை போல எந்த ஒரு செய்தியிலையும் நமக்கு சொல்லப்படலை. இப்ப இன்றைக்கு இந்த மஹதி என்பது தொடர்பாக ஏராளமான வழிகெட்ட கொள்கைகளை பல மக்கள் பின்பற்றுவதை பார்க்கிறோம். ஏதோ அவர் ஒரு முரீது கொடுப்பவர் போலவும், அவருடைய வருகைக்காக நாம காத்திருக்கணும் என்பதை போலவும், அவருடைய வருகையை எதிர்பார்ப்பது கடமை என்பதை போலவும் இன்றைக்கு தவறான கொள்கையை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டுல மஹதின்னு ஒருத்தரை நம்பி மஹதியாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கணிசமான ஒரு சின்ன அளவுல ஒரு சிறிய அளவுல ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல ஷியாக்கள், இந்த ஷியாக்களை பார்த்தீங்கன்னா முகமது பின் அல் ஹசன் அல் அஸ்கரி என்பவரை அவர் தான் மஹதி அப்படின்னு நம்பியிருந்தாங்க. அவர் தான் மஹதி அப்படின்னு நம்பி அப்படி ஒரு பிரிவினர் ஷியாவில், இன்னொரு பிரிவினர் ஷியாவில் இந்த அவருடைய வருகையை எதிர்பார்க்கக்கூடிய மஹதியினுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரிவினரும் இருக்கிறாங்க. இப்போ இந்த பாடல் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, எடுத்து போட்டிருக்கிறாங்களா பாடல். இப்போ அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சலாமுன் யா மஹதி, மஹதியே சலாம் உண்டாகட்டும் இப்படிங்கிற வகையில் அந்த பாடல் உருவாகுது. இப்போ அந்த பாடலில் முதல்ல இப்படியான பாடல்களே இஸ்லாத்துல முதல்ல தடுக்கப்பட்டது. அந்த பாடல்கள் ஒரு வணக்கமாகவோ அது ஒரு இபாதத்து போலவோ ஒருவரை அழைப்பதற்காக அழைக்கக்கூடிய பாடல் போலவோ பாடுவதே இஸ்லாத்துல முதல்ல அனுமதி கிடையாது. இது ஒரு மௌலுது மாதிரி தான். எத்தபிஹுமுல் காவுன், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப இந்த மௌலூது எப்படியோ ரசூலுல்லாஹ்வை நாங்கள் அழைக்கிறோம், அவர்களின் மீது சலாம் உண்டாகட்டும்னு சொல்றோம். அப்ப இறந்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் எப்படி மௌலூது ஓதுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதோ, அது எப்படி இணை வைப்பு காரியமோ, அதே போலதான் இந்த மஹதி அவர்களுக்காக அவர்களுடைய வருகைக்காக நாங்கள் பாடல் படுகிறோம் என்பதும் இணை வைப்பு தான். ஏன் அப்படின்னா, இல்லாத ஒருவர் இடத்துல மஹதியே வாங்க அப்படின்னா அப்ப இல்லாத ஒருவரை அழைத்து அவருக்கு அந்த அழைப்பு கேட்கும் என்கின்ற நம்பிக்கையில பாடுவது போல இருக்கிறதுனால இதுவும் என்னதான் இணை வைப்பு பாடலாகத்தான் இருக்கிறது. இது போன்ற பாடல்களை என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடியவர் அவருடைய பின்னணியை நாம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஷியாக்கள்ல ஒருவராக அவர் இருப்பது போல அவருடைய அந்த பின்னணி நமக்கு தெரிய வருகிறது. அப்ப இது அந்த முழுக்க முழுக்க அந்த ஷியாக்களுடைய வேலையாகத்தான் இருக்குதே தவிர இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா சில மக்கள் இதை தெரியாம ஏதோ மஹதி அரபுல சலாம் அப்படின்னு வந்த உடனே அதையெல்லாம் ஸ்டேட்டஸாக வைக்கக்கூடியதையும், அதுல அந்த பாடல் கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த தமிழ் மக்கள் மஹதியுடைய வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்
அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போடுவதையும் பார்க்க முடிகிறது. இதற்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மஹதி என்பவர் மார்க்க ரீதியான ஒரு மனிதராகவும் சொல்லப்படலை, உலக ரீதியான ஒரு நல்ல ஆட்சி புரியக்கூடியவராக, நீதமான மார்க்க அடிப்படையில் ஆட்சி புரியக்கூடியவராகத்தான் சொல்லப்படுதே தவிர அவருடைய வருகையை எதிர்பார்ப்பது கடமை என்பது போல கூட சொல்லப்படலை. ஒரு முன்னறிப்பு, அவ்வளவுதான். அப்படி ஒரு மனிதர் வந்தால் ரசூல்லா சொன்ன முன்னறிவிப்பு நிறைவேறிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. வரலையா, பின்னால வருவாரு அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த மஹதி தொடர்பாக மார்க்கம் சொல்லுகிற தகவலை தவிர இதை தாண்டி வேறு முக்கியத்துவமோ கூடுதல் முக்கியத்துவமோ ஒரு நபியை போல் அவரை உயர்த்துவதோ இஸ்லாத்துல இல்லை. அவருக்காக பாட்டு பாடுவது, அவருடைய வருகையை எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு இணை வைப்பு காரியத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இணை வைப்பை தான் இந்த பாடலின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாத ஒரு மனிதரை அழைத்து அவருக்கு அந்த கோரிக்கையை வைப்பது போன்றதெல்லாம் இதுவெல்லாம் இணை வைப்பு காரியம். அதிலிருந்து மக்கள் விலகிக்கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் கூடுதல் கேள்விகளோடு அதனுடைய பதில்களை அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.